மாவட்டம் உதகை எல்ஹில்ஸ் பகுதியைச் சேர்ந்த தம்பதி மோகன் ஷோபா. இவர்களுக்கு ஒரு மகள் மற்றும் மகன் உள்ளனர். இந்த நிலையில் குடும்ப பிரச்சினை காரணமாக ஆத்திரமடைந்த மோகன் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து ஷோபாவின் கழுத்தில் குத்தியுள்ளார். இதில் ஷோபா ரத்த வெள்ளத்தில் சரிந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து மோகன் உதகை நகர மத்திய போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் ஷோபாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சரணடைந்த மோகன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் நைனா முகமது என்பவர் தனியார் டிராவல்ஸ் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த தனியார் டிராவல்ஸ் நிறுவனத்தில் புனித ஹஜ் பயணத்திற்கு அழைத்து செல்வதாக கூறியும் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறியும் பல்வேறு வாடிக்கையாளர்களை ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புனித ஹஜ் பயணத்திற்கு அழைத்து செல்வதாக கூறி ஏமாற்றி பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் டிராவல்ஸ் உரிமையாளர் நைனா முகமது மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அவர்களிடம் உள்ள தங்களது பணத்தை மீட்டுத் தர வலியுறுத்தியும் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் நைனா முகமதை கைது செய்து அவரிடமிருந்த 1,25,000 ரொக்க பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை ஆக்கூர் காந்தி வீதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் மகன் சபரிநாதன். 21 வயதான இவர் 12ஆம் வகுப்பு படித்து வந்த 16 வயது மாணவி ஒருவரை கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் மாணவியை ஆசை வார்த்தை கூறி திருமணத்தை மீறிய உறவில் ஈடுபட்டுள்ளார். இதன் காரணமாக 8 மாத கர்ப்பிணியான மாணவிக்கு கர்ப்பகால சிகிச்சை அளிக்க அவரது உறவினர்கள் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தகவல் அறிந்த மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் நாகவள்ளி மற்றும் மகளிர் போலீசார் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று மாணவியிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து போக்சோ மற்றும் குழந்தை திருமண சட்டம் ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்த அனைத்து மகளிர் போலீசார் சபரிநாதனை கைது செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட சபரிநாதனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் வைத்தனர். பாரிஸ் நகரில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் இறகுப்பந்து போட்டியில் பங்கேற்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை சேர்ந்த நித்யஸ்ரீ சிவன் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இதையடுத்து தனது சொந்த ஊரான ஒசூர் திரும்பிய நித்யஸ்ரீ சிவனுக்கு முனீஸ்வரர் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் அப்பகுதி மக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளித்து பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சாதனை வீராங்கனை நித்யஸ்ரீ நாட்டிற்காக தொடர்ந்து இதுபோன்ற விளையாட்டுகளில் பங்கேற்று அடுத்த பாரா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வெல்வதுதான் தனது லட்சியம் என நெகிழ்ச்சி தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் அருகே உள்ள ஜே நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சிலம்பரசன். இவர் மாவட்ட காசநோய் பிரிவில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு சிலம்பரசன் தனது மனைவி தேவி பிரியா மற்றும் குழந்தைகளுடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் அவரது வீட்டிற்கு முகமூடி அணிந்த நிலையில் வந்த 3 கொள்ளையர்கள் சிலம்பரசனை கட்டி போட்டு வீட்டில் இருந்த சுமார் 5 சவரன் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் மற்றும் 1,06,000 பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து சிலம்பரசன் கந்திக்குப்பம் போலீசில் புகார் செய்தார். அதன் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை, கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சங்கர் உள்ளிட்டோர் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக கந்திக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.